என்னது 10 வயசு குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளமா? அதிக சம்பளம் வாங்கக்கூடிய குழந்தை நட்சத்திரங்கள் யார் யாருன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேபி சாரா அர்ஜுன். நம்ம சாரா பாப்பாவை யாராலையும் மறக்கவே முடியாது. நிலான்னு யாராவது கூப்பிட்டாலே ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது நம்ம சாராவா தான் இருக்க முடியும். தெய்வ திருமகள் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமால தூக்கி கொண்டாடப்பட்ட குழந்தை நட்சத்திரம் அப்படின்னா நம்ம சாரா தான். அந்த படத்துக்காக அவங்க 3 லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து அப்படியே பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. பாலிவுட்லயும் அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய குழந்தை நட்சத்திரம் அப்படின்னா சாரா தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தர்ஷில் குமார். இந்த குட்டி பையனை நீங்க பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஹிந்தி படம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க. பிரதர்ஸ், டிஷ்யூம், பிரேம் ரத்தன் தன் பயோ இந்த மாதிரியான நிறைய படங்கள்ல இந்த பையன் நடிச்சிருப்பான். இவனோட நடிப்பு திறமையால எல்லாரையுமே ஈஸியா கவர்ந்திருக்கான் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிஷ்யூம் படத்துல வெறும் 6 நாள் ஷூட்டுக்காக 1,80,000 சம்பளமா இந்த பையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தியா செல்வத். தன்னுடைய நடிப்பால ஒட்டுமொத்த பாலிவுட் நடிகர்களையும் ரசிகர்களையும் வியந்து பார்க்க வச்ச குழந்தை தான் இந்த தியா. இவங்க நடிச்ச படங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிக், பீட்சா, ராக்கி ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச எல்லா படத்துலயுமே வேற லெவலா ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. இந்த படங்களுக்கு கிட்டத்தட்ட 31 நாள் ஹால் ஷீட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு நாளைக்கு 25,000 சம்பளமா வாங்கியிருக்காங்க. இவங்க மொத்தமா ஒரு படத்தை நடிச்சு முடிக்கும் போது ஓவராலா 6 இருந்து 7 லட்சம் சம்பளமா வாங்கிருவாங்களாம். இதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 60,000 வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. ஐ எம் கலாம் அப்படின்ற படத்துல சின்ன வயசு அப்துல் கலாமா நடிச்சது இந்த பையன் தான். பெரிய பெரிய நடிகர்களை ஏற்க மறுக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான கலாம் கேரக்டரை இந்த பையன் எடுத்து அவனோட நடிப்பால எல்லாரையும் பிரமிக்க வச்சுட்டான். ராமேஸ்வரத்துல சின்ன வயசு கலாமா நடிச்சு அந்த இடத்துல அப்படியே சுத்தி தெரிஞ்சு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல் பண்ணிருப்பான். இந்த படத்துக்காக இந்த பையன் கிட்ட இருந்து 21 நாள் ஷூட்டிங்காக கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹர்ஷாலி மல்கோத்ரா. இந்த குழந்தைய தெரியாதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டேங்க. நீங்க எல்லா மொழி படங்களும் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குழந்தைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு சல்மான் கான் நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் பஜ்ரங்கி பச்சான். இதுல சல்மான் கானுக்கு நிகரா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய சிறுமி தான் இந்த ஹர்ஷாலி. அந்த படத்துல அந்த ரோலுக்காக பல லட்சங்கள் இந்த குழந்தைக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மிகேல் காந்தி. என்ன பார்த்த உடனே என்னடா இவ்வளவு பப்ளி மாசா இருக்கான், அப்படியே கியூட்டா இருக்கான்லாம் தோணுதுல்ல. இந்த குட்டி பையன் யாரா நடிச்சிருக்காரு தெரியுமா? நம்ம சச்சின் டெண்டுல்கரோட பயோபிக் படம் இருக்கும்ல, சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ். அந்த படத்துல குட்டி சச்சினா வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பையன் தான். இந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட 300 குழந்தைகளை போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த 300 குழந்தைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் தான் இந்த மிகேல் காந்தி. ஆனா பாக்குறதுக்கு ஒரு விதத்துல உண்மையாவே குட்டி சச்சின் மாதிரி தான் இருக்காரு. இந்த படத்துக்காக இவருக்கு 3 லட்சம் வரைக்கும் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 70s 80s 90s காலகட்டத்திலலாம் சினிமால இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமா ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா பெருசா மெனக்கெட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி சினிமா துறையில இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அழகா இருக்கக்கூடிய குழந்தையோ இல்ல கொஞ்சம் நடிக்க தெரிஞ்ச குழந்தையோ அப்படியே தூக்கிட்டு வந்து நடிக்க வச்சிருவாங்க. ஆனா இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 400-500 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அதுல ஆக்டிங் பண்ணி அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. முன்னாடிலாம் எந்த குழந்தைக்குமே லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்ததே இல்ல. ஈவன் சொல்ல போனா குழந்தை நட்சத்திரங்களுக்கு மேக்சிமம் சம்பளம் கொடுக்காமலாம் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப நடிக்க தெரிஞ்ச குழந்தைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் வர வர அதை நல்லா புடிச்சிட்டு மேல வந்துருவாங்க. அவங்க ஹீரோ ஹீரோயினா மாறிடுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் இன்னைக்கு ஹீரோயின்ஸா இருக்காங்கல்ல. இது வரைக்கும் நீங்க பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை நட்சத்திரம் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.